Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. குக்வேர் அன்பாக்சிங்கும் பிரியாணி ரெசிபியும் தான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேன் எமிரேட்ஸில் எனாமல் கேஸ்ட் அண்ட் டச் ஓவன் கேசரோல் தான் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ராடக்ட் நேம் பேக்கர் சீக்ரெட். 22 சென்டிமீட்டர் போட்டிருக்கு. 2.6 லிட்டர். லிட்டும் ஹெவி வெயிட்டு, பாட்டும் நல்லா ஹெவி வெயிட்டு. 10 இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்கு. இண்டக்ஷன், ஓவன், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். ப்ரெட்டும் பேக் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுமியாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் குக் பண்ணியும் காமிக்கிறேன். மலையாளம் ஸ்டைலில் பொரிச்ச கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 5-6 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதை தட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரைஸ் செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கணும். 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே ரைஸ் சேர்த்துக்கணும். ஜீரக சம்பா ரைஸ் 1.5 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கேஸ்ட் அயனில் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை லெமன் ஜூஸ், சிக்கன் ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கணும். வெங்காயம், முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கணும். ரைஸ்லலாம் உப்பு சேர்த்துருக்கோம். லைட்டாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். மல்லி புதினா 1/4 கப் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும்.
1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 90% குக் பண்ண ரைஸை சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, மல்லி புதினா, வெங்காயம், முந்திரி திராட்சை சேர்த்துக்கணும். அடுத்தது ரைஸ் சேர்த்துக்கோங்க. நெய், முந்திரி திராட்சை, மல்லி புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். பொரிச்ச கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ்ட் அயர்ன் பாட்டில் குக் பண்ணது அடியும் பிடிக்கல, ஈவனாக குக் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.